இது ஒரு சாதாரண வீரனின் கதை இல்லை. இது மாயாவும் வீரத்துவமும் கலந்த ஒரு அபூர்வ வீரனின் பயணம். தாயின் அரக்க உருவமும் தந்தையின் தர்மமும் சேர்ந்த பிறவியாம். அவன்தான் கடோத்கஜன். ஒரு அடர்ந்த காட்டுப் பக்கத்தில் இரவின் அமைதியை கிழித்துவிடும் ஒரு கணம். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலம் அது. அந்த வனத்தை ஆட்சி செய்தனர் ஹிடும்பன் என்ற அரக்கன் மற்றும் அவளது சகோதரி ஹிடும்பி. ஹிடும்பன் பாண்டவர்களை பார்த்ததும் அவர்களை அழிக்க திட்டம் தீட்டினான். ஆனால் பீமனை பார்த்ததுமே ஹிடும்பிக்கு பிடித்துவிட்டது. அவள் அந்த கணமே உணர்கிறாள், இது சாதாரண மனிதன் அல்ல, இவரே என் வாழ்க்கை துணை என்று. பீமன் மேல் வைத்த பாசத்தினால் ஹிடும்பி தன் சகோதரனையே எதிர்த்தாள். பீமனும் அவளது உண்மையான அன்பை புரிந்து அவளை திருமணம் செய்தான். அதன் பின் அந்த அன்பில் இருந்து பிறந்தவன்தான் கடோத்கஜன். பிறந்த சிறு காலத்திலிருந்தே அவன் வித்தியாசமாக இருந்தான். வானத்தில் பறப்பது, மரங்களை ஒற்றை கையால் உடைப்பது, மலை மேகங்களை தாண்டி செல்வது போன்ற சக்திகள் அவனுக்கு இருந்தது. அவனை வளர்த்தது அவனது தாயின் மாயக்கலை. உருவம் மாறுதல், படைகள் உருவாக்கம், தானாகவே மாய உருவங்களை மாற்றுதல் போன்ற எல்லாம் அவனுக்கு பழக்கமாக இருந்தது. அவனது தாய் கூறுவாள், மாயை வெளியில் இருக்கக்கூடாது மகனே, அது உன்னுள் உறைந்து இருக்க வேண்டும் என்று. அவன் வளர வளர தன்னிச்சையாக தன் சக்திகளை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். வீரனாக வளர்ந்தாலும் அவன் உள்ளம் கருணையால் நிரம்பி இருந்தது. ஒரு சமயம் பஞ்சத்தில் தவிர்த்த ஒரு கிராமத்திற்கு உணவு, நீர், பாதுகாப்பு அனைத்தையும் அளித்து மக்களை காப்பாற்றினான். அவன் அடிக்கடி சொல்வது, சக்தி இருந்தால் போதாது, இலகிய மனமும் வேண்டும் என்று. குருசேத்திர போர் அப்போது தொடங்கியது. பாண்டவர்கள் தங்கள் சக்திகளை திரட்ட ஆரம்பித்தனர். அந்த வேளையில் வானத்தில் மின்னலோடு சத்தமின்றி பறந்து வந்தான் கடோத்கஜன். அவன் தாயிடம் கூறினான், தந்தை தர்மத்துக்காக போராடுகிறார், எனது வேலையும் வந்துவிட்டது. ராட்சசனுக்கான நேரம் இரவு. அந்த இரவில் களத்திற்கு வந்தான் கடோத்கஜன். வானத்தில் பறக்கும் மாய சேனைகளுடன் வந்தான். கடோத்கஜன் களத்தில் பதுங்கி பாய்ந்தான். அவனது உருவத்தை ஒவ்வொரு கணமும் மாற்றினான். திடீரென பகைவர்களாகவே தோன்றி அவர்களை அச்சுறுத்தினான். அவனது மாயப்படைகள் எதிரிகளை மாய்த்தன. துரியோதனின் சேனைகள் சிதறின. வீரர்கள் குழம்பினர். கர்ணன், சகுனி, யாருக்கும் மனதில் ஒரு அமைதி இல்லை. அவன் அந்த இரவில் ஒரு சேனையை முழுமையாக அழித்து விட்டான். அந்த தருணத்தில் கர்ணனிடம் இருந்தது ஒரு புதிய அஸ்திரம் எனும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஒரே முறைதான் பயன்படுத்த முடியும். கிருஷ்ணர் அது அர்ஜுனனை தாக்கக்கூடாது, அதற்கு முன் அதை பிறர் மேல் செலுத்தி முடிக்க வேண்டும் என்றார். அப்போது கடோத்கஜன் தானாக முன்வந்து, தர்மம் வாழ வேண்டும் என்றால் என் உயிர் போனாலும் நான் வருந்த மாட்டேன் என்றான். கர்ணன் சக்தி அஸ்திரத்தை செலுத்தினான். கடோத்கஜன் அதை தன்மேல் சுமர்ந்து கீழே விழுந்தான். ஆனால் விழுவதற்கு முன் அவன் தனது உருவத்தை மலைபோல் பெரிதாக்குகிறான். அவன் விழுந்த அந்த களத்தில் பகைவர்கள் நடுங்கினர். யுத்தம் ஒரு கணம் அமைதியாகி போனது. கிருஷ்ணர் பீமனிடம், பீமா, உன் மகன் ஒரு உண்மையான வீரன். அவன் தன்னையே தர்மத்துக்காக அர்ப்பணித்தான். ராட்சசனாக பிறந்தாலும் அவன் நடந்தது தர்மத்தின் பாதையில். அவன் உயிர் தியாகம் யுத்தத்தின் திசையை மாற்றியது. அவன் மறைந்திருக்கலாம், ஆனால் மாய வீரனான கடோத்கஜனை என்றும் நம்மால் மறக்க முடியாது. மேலும் இதுபோல் கதைகளுக்கு நம்ம மகிஷா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.